ஒருத்தர் என்ட்ரி கொடுக்க போறாரு. பாயமா அப்பளம் வாங்கி. நண்பர்களே, முதல்ல உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு மாதமாக வீடியோ ஒழுக்கமாக போட முடியல. காரணம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, ஒரு சில பிரச்சனைகள், அதனால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தா நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா அழுதுக்கு இருக்க நீ ஒரு இந்த பக்கம் பார்த்தா அடிறாங்க சார். அதான் பார்த்தேன். முதல் கல்ல கொண்டு மண்டையில அடிச்சாங்க, அப்புறம் காலை உடைக்கிறானுங்க. பொறுமையா. சரி, பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா சி ஜோசப் விஜய் எனும் நான் எப்படி ஜோலி முடிஞ்சே. செக்கில ஆட்ட சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. என்னடா முதல்ல நமக்கு மட்டுமே ஏமாற்றமாக இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுண்ணே. என்னடா போடா. நான் சொல்லடா. கிளம்புறேன். நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? நாளாக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அது ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. இங்க பாருங்கடா, இப்ப இவன் சொல்றது கதைன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தெரியும். நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். முதல்ல தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்ததுனால நீங்கள்லாம் கொஞ்சம் அப்செட்டாக நிச்சயமாக இருப்பீங்க. ஐயோ, ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது, என்னுடைய காரில் கிளம்பும் போது நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நீங்கள்லாம் என்னையும் தலைவரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு முழுக்க இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டியும் கிடைக்காம நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால தான் இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை? பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய. அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? இன்னும் சொல்லணும்னா நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி போங்க, அங்க போங்க, தம் அடிக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட புலம்புங்க, கொஞ்ச நேரம் போயிட்டு போங்க. இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இது இப்படி பார்க்காம தான் இரிட்டேட் ஆகுது. நீங்க கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு காதை விரித்து வைத்தால் நாங்கள் வருவோமேன்னு வர்றாங்கல்ல, என்ன சொல்ற? அப்போ காதை விரிச்சு வைக்காதீங்கடா, வந்துடுறாங்க. வாக்களிக்கும் போது மாத்தி போட்டோம்னு சொல்றாங்க. சும்மா ஒரு பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானே போட்டோம் 2 ஓட்டு. நீங்க முதலமைச்சர் தான் அப்படிங்க நினைச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமா இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இளைஞர்கள் திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி.
நம்முடைய இயக்கம் அறிவியக்கம் என்பதை காட்டுங்க. இளைஞர்களை நம்ம இயக்கத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு வாங்க. நம்ம ஆட்சி இருந்ததை விட இப்பதான் நிறைய இளைஞர்கள் தீவிரமா திமுகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. சாரி